1 கப் அளவு ஜவ்வரிசியை முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மிளகாயை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடிகனமான பாத்திரத்தில் 7 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலரிக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீரகம், மிளகாய், பெருங்காயத்தூள், பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஷீட்டில் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாவை நம்ம வடானா ஊற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலையும் நான் வடை ஊற்றி எடுத்துகிட்டேன். நல்லா 2 நாள் காயட்டும். வடானுக்கு எப்போவுமே பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உப்பு ஜாஸ்தியாயிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம போட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு வடானே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நாளில் காஞ்சிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.